இசைப்பிரியர்களுக்கு வணக்கம். நாம் தற்பொழுது நமது செவியில் இனிமையாக உணர்ந்த பாடல்களை பற்றி நம்மால் முடிந்த அளவில் விவரங்களை தேடி சேகரித்து அதன் இனிமையை உணர்ந்து பகிர முயல்கிறோம். வெவ்வேறு இனிமையை பற்றி ஒவ்வொரு கட்டமாக நாம் அடுத்தடுத்த எபிசோடுகளில் சொல்லி வருகின்றோம். இவ்வகையில் ஒவ்வொரு எபிசோடிலும் நாம் ஒரு தனித்துவமான இனிமையைத்தான் கண்டறிந்து வந்துள்ளோம். இந்த இனிமைக்கு பஞ்சம் இல்லை. இன்னும் அநேக வகையான இனிமைகள் உள்ளன. அது பற்றித்தான் நாம் நமது சுயமான தேடலில் கண்டறிபவற்றை தற்பொழுது விவரிக்க முயல்கின்றோம். நாம் நமது செவி வழியில் கேட்ட பாடல்களில் ஒரு சில குறிப்பிட்ட பாடல்கள் ஒவ்வொரு விதமான இனிமையை தாங்கியிருப்பதாக ஏற்கனவே கூறியுள்ளோம். அதுபோல இன்று ஒரு தனித்துவமான இனிமையை காட்டக்கூடிய பாடல்களை பார்ப்போம். உதாரணமாக மதுரை வீரன் என்ற படத்தில் ஜி ராமநாதன் அவர்கள் இசையில் வந்த ஒரு பாடல் நாட்டிய பாடல். செந்தமிழா எழுந்து வாராயோ, செந்தமிழா எழுந்து வாராயோ, உன் சிங்கார தாய்மொழியை தாராயோ, செந்தமிழா எழுந்து வாராயோ. இது போலவே ராணி லலிதாங்கி என்ற படத்தில் அவரே இசையமைத்த பாடல், ஜி ராமநாதன் அவர்களே இசையமைத்த ஒரு பாடல். ஆண்டவனே இல்லையே, ஆண்டவனே இல்லையே, தில்லை தாண்டவனே உன்போல் தரணி மீதினிலே ஆண்டவனே இல்லையே என்ற பாடலை பார்க்கின்றோம். இது போலவே படிக்காத மேதை படத்தில் ஒரு இனிமையான பாடல், கே வி மகாதேவன் அவர்கள் இசையில் வந்த பாடல். விந்தையிலும் பெரிய விந்தையிது, விந்தையிலும் பெரிய விந்தையிது, இது சிந்திக்க முடியாத எங்குமே காணாத விந்தையிலும் பெரிய விந்தையிது என்ற பாடல் வருகிறது. இது போலவே அதே கே வி மகாதேவன் அவர்கள் 66 சரஸ்வதி சபதம் என்ற படத்தில் ஒரு பாடல் இசையமைத்திருந்தார். கல்வியா செல்வமா வீரமா, அன்னையா தந்தையா தெய்வமா என்ற பாடல் தாங்கள் மிகவும் பரிச்சயமான பாடலாக அறிந்திருப்பீர்கள். இதுபோலவே கந்தன்கரணை என்ற படத்தில் வரக்கூடிய பாடல் அதே கே வி மகாதேவன் அவர்கள் இசையில் வந்த பாடல் தான். ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படைதனிலே வரும் முருகா முருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. இது போலவே 71 கண்காட்சி என்ற ஒரு படத்தில் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் இசையில் வந்த ஒரு குழுவினர் பாடல் ஒன்று கேட்டுள்ளோம். குறவர் குலம் காக்கும் குமராணி வாழ்க, முத்தமிழ் வித்தகா முருகாணி வாழ்க, குறவர் குலம் காக்கும் குமராணி வாழ்க என்ற பாடல். அடுத்து அகத்தியர் என்ற படத்தில் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் இசையில் வந்த மற்றொரு பாடல். தலைவா தவ புதல்வா வருகவே, உன் தாமரை கால் பணிந்தேன் வாழ்கவே, தலைவா தவ புதல்வா வருகவே என்ற பாடல். அடுத்து உழைக்கும் கரங்கள் என்ற படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில் வந்த ஒரு பாடல். ஆடிய பாதங்கள் அம்பலத்தில், ஆடிய பாதங்கள் அம்பலத்தில், இங்கு ஆடிட நான் வந்தேன் உம்பலத்தில், ஆடிய பாதங்கள் அம்பலத்தில். இதுபோலவே வருவான் வடிவேல் என்ற ஒரு படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களே இசைத்து வெளிவந்த பாடல். நீ இன்றி யாரும் இல்லை விழிகாட்டு முருகா, நெஞ்சுருக வேண்டுகிறேன் வழிகாட்டு, நீ இன்றி யாரும் இல்லை விழிகாட்டு என்ற இம்மாதிரி நமது செவிப்பட்ட பாடல்கள் அனைத்தும் ஒரே ஒரு போக்கில் ஓடுவதை நாம் அறிகின்றோம். எவ்வாறு இப்படி ஒரே போக்கில் கொண்டு செல்ல முடியும்? இந்த ஒரு இனிமையை தருவதற்கான ஸ்வரங்கள் அங்கு முறையாக அமைந்திருந்தால் தான் இந்த இனிமையை நமக்கு தர முடியும். ஆகவே நாம் இங்கு நாம் எடுத்துக்காட்டிய பாடல்களில் அந்த இனிமைக்கு காரணமான ஸ்வரங்கள் என்ன என்பதை பற்றி நாம் அறிவதற்கு நாம் கீபோர்டில் சென்று இந்த ஸ்வரங்கள் என்னென்ன வந்துள்ளது இது பற்றி விவரம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த இனிமையை மனதில் வைத்துக்கொண்டு கீபோர்டில் இதே பாடல்களை இசைத்து பார்த்து அந்த ஸ்வரங்களை கண்டறிந்து அது என்ன ராகத்தின் அடிப்படையில் வருகிறது என்பதை பற்றி பார்ப்போம். ஆகவே தற்பொழுது கீபோர்டுக்கு செல்வோம்.
இது போலவே ஆண்டவனே இல்லையே என்ற பாடலை இது சாவிகளை பார்த்து கொள்ளுங்கள். நாம் இங்கு உபயோகிக்கக்கூடிய சாவிகளை பாருங்கள். எல்லா பாடல்களிலும் இதே சாவிகள் தான் உபயோகப்படுகின்றன. இது பற்றி தாங்கள் தெரிந்து கொள்ளும்போது இது ஒரு குறிப்பிட்ட வகையான இனிமையை காட்டுவதற்கு ஆதாரம் தெரிய வரும். இதுபோல விந்தையிலும் பெரிய விந்தை இது. அடுத்து கல்வியா சொல்லுமா வீரமா? அடுத்து ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகா. அடுத்து குறவர் குலம் காக்கும் கண்காட்சி பாடல். அடுத்து தலைவா தவப்புதலோ அருகவே. அடுத்து ஆடிய பாதங்கள் அம்பலத்தில். அடுத்து நீ இன்று யாரும் இல்லை விழிகாட்டு. இவ்வாறாக இங்கு நாம் பார்த்த இத்தனை பாடல்கள் இசைத்த வகையில் எந்த சாவிகளை அதிகமாக உபயோகித்துள்ளோம் பாருங்கள். இது மத்திய ஸ்தாயி, இது மேல் ஸ்தாயி, இது கீழ் ஸ்தாயி. மத்திய ஸ்தாயில் பாதிக்கு மேல் தான் இந்த பாடல்கள் அனைத்தும் அமைந்திருப்பதை நாம் அறிகின்றோம். இங்கிருந்து தான் இதனுடைய ஸ்வரங்களை உபயோகித்து பார்க்கும்போது இங்கு மேல் ஷட்ஜத்தில் ஆரம்பித்த பாடல்கள் தான் அதிகமாக நாம் பார்த்துள்ளோம். இந்த மேல் ஷட்ஜத்தில், அதாவது மேல் ஸ்தாயில் உள்ள ஷட்ஜத்திலிருந்து நாம் பாடல்களை பார்த்துள்ளோம். என்ன வகையான சாவிகளை பார்த்துள்ளோம்? இதன் மூலம் தெரிய வருகிறது.
இந்த பாடலில் ஏறும்போது நிஷாதம் விடுபட்டு இறங்கும்போது மட்டும் நிஷாதம் பின்பற்றப்படுவதை நாம் தெளிவாக உன்னிப்பாக கவனிக்கும்போது தெரிய வரும். மேல் பக்கம் ஆரோகணத்தில் நிஷாதம் விடுபட்டு அவரோகணத்தில் நிஷாதம் உபயோகிக்கப்படுவதை அந்த பாடல்களின் வாயிலாக அறிந்திருக்க முடியும். இருப்பினும் தெரிந்து கொள்வோம். அவ்வாறு பார்க்கும்போது இந்த பாடல்களின் இனிமையை தருவதற்கான இந்த ஸ்வர வரிசைகள் இந்த முறையில் அமைந்திருப்பதை அறிகின்றோம். சரிகம பத சனிதப மகரிச. இந்த சரிகம பதனிச இது ஹரிகாம்போஜியினுடைய ஆரோகணம். அப்படியே இங்கு வருகிறது. அவரோகணத்திலும் அப்படியே வருகிறது. ஏறும்போது நிஷாதம் விடுபட்டுள்ளது, ஆகவே ஷாடவமாகிறது. இறங்கும்போது முழு 7 சுரங்களும் உபயோகிக்கப்படுகிறது, இந்த சம்பூர்ணமாகிறது. ஆகவே இது ஒரு ஷாடவ சம்பூர்ண வகை ராகமாக அமைந்திருக்க வேண்டும் என்பது நாம் தெரிகின்றோம். இதனை தெளிவாக நாம் நமது ஏடுகளில் பார்க்கும்போது இந்த ஸ்வர வரிசை ஏற்ற இறக்கம் காம்போதி என்று நமக்கு தெரிவிக்கின்றது. ஆகவே காம்போதி ராகத்தில் வரக்கூடிய பாடல்கள் அனைத்து இம்மாதிரியாக மேல் ஸ்தாயியை நெருங்கி அதற்கு மேல் என்றுதான் செல்கின்றது ஒழிய இந்த கீழ்ஸ்தாயியோ அல்லது மத்திய ஸ்தாயின் பாதிக்கு கீழே வருவது அரிதாகவே காணப்படுகிறது. இந்த காம்போதி ராகத்தில் வந்த இந்த பாடல்கள் இன்னும் அநேக பாடல்கள் உள்ளன. நமது எடுத்துக்காட்டுக்காக ஒரு சில பாடல்களை இங்கு நாம் பார்த்துள்ளோம். இந்த காம்போதி ராகம் ஈசனுக்கு மிக பிடித்த ராகமாக நாம் அறிகின்றோம். ஈசனுக்கான பக்தி பாடல்கள் பெரும்பாலும் ஈசன் இந்த ராகத்தில் இந்த பாடல்களை விரும்புவதாகவும் நாம் அறிகின்றோம். ஆகவே அன்பர்களை, இன்று நாம் பார்த்த இந்த இனிமையை தந்த ராகம் காம்போதி என்று அறிகின்றோம். இந்த காம்போதி மிக இனிமையான ராகமாக அநேக பாடல்களை வெளிக்காட்டுவதாக அமைந்திருப்பதை நாம் அறிகின்றோம். இவ்வாறு மேலும் ஹரிகாம்போஜியில் வரக்கூடிய அடுத்த செய் ராகங்கள் பற்றி ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். மேலும் தொடர்வோம். நன்றி, வணக்கம்.